ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, வேத வசனம் சொல்கிறது நீ பயப்படாதே. எத்தனை பேர் பயந்து இருக்கீங்க? நிறைய பேருக்கு பயம் இருக்குது இல்ல? நம்ம ஆண்டவருடைய வார்த்தை வருவதற்கு முன்பாக நாம் நிறைய காரியங்களை குறித்து யோசித்து பயந்து கொண்டிருந்தோம் இல்ல? நமக்கு நிறைய பயங்கள் இருந்தது, நம்மளால சொல்லவே முடியாது சில விஷயங்களை, சில பயங்களை வெளியே சொல்லவே முடியாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நீ பயப்படாதே. ஆண்டவர் நம்மை பார்த்து தான் சொல்றாரு, do not fear for I am with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஸோ நீ எதுக்கும் பயப்படாத. நம்ம அன்னைக்கு பார்த்தோம், நியூ இயர் ஆராதனையில் பார்த்தோம், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆகையினால நீ என்ன செய்யாத, பயப்படாத. ஆண்டவர் கூட இருக்கும்போது நமக்கு எதுக்கும் பயம் தேவை கிடையாது. நம்ம ஆண்டவர் இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம், பல நேரங்களில் பயந்துடும். ஐயோ அவர் இருக்கிறாரு ஆனால் அமைதியாக இருக்கு. சீஷர்கள் அப்படி தான். அவர் படகுல போயிட்டு இருக்கும்போது அவர் போட்டில் இருக்கிறார், இயேசு படகில் இருக்கிறார். ஆனால் அடித்தட்டில் அவர் என்ன செஞ்சுருக்கிறார், படுத்து நித்திரையாக இருக்கிறார். அவரும் இருக்கிறார் அந்த போட்டில். ஆனால் சீஷர்கள் பயப்படுகிறார்கள், ரொம்ப பயம் அவங்களுக்கு. ஐயோ என்ன ஆகுமோ, காற்று வீசுதே, கடல் கொந்தளிக்குதே, என்ன நடக்குமோ என்று சொல்லி அவர்கள் மிகவும் பயப்படுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, காற்றும் கடலும் வீசும் பொழுது, இயேசு இருந்தாலும் இயற்கையை பார்க்கும் பொழுது, இயற்கை சீற்றங்கள், ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் we cannot stop the wind இல்ல, we don't have that much எனர்ஜி இல்லை, ஸ்ட்ரென்த் நம்மக்கிட்ட கிடையாது இல்லை. ஒரு காற்றையோ அல்லது ஒரு அலையையோ நம்மளால் என்ன செய்ய முடியாது, நிறுத்த முடியாது. நமக்கு தெரியும், ஹியூமன் மைண்டுக்கு நல்லாவே தெரியும், இந்த பிரச்சனை நம்முடைய பலனை காட்டிலும் பெரியது. இப்பொழுது நமக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிற இந்த கோலியாத், இவன் எப்படிப்பட்டவன், மிகவும் பெரியவன், பயங்கரமான பலசாலி. அவனை என்ன செய்ய முடியாது, நம்மளால ஜெயிக்க முடியாது. தட் இஸ் ஃபேக்ட். இல்லை, அதுதான் உண்மை. இல்லை, அதான் உண்மை. சரி, இன்னைக்கு இருக்கிற இந்த ஃபைனான்சியல் சோர்ஸஸை வச்சு, இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய இன்கம்மை வச்சு இந்த வேலையை செய்து முடிக்க முடியாது. இல்லை, இந்த பிரச்சனையை நம்மளால் சமாளிக்கவே முடியாது. என்னோட இந்த வருமானத்தை கொண்டு என் குடும்பத்தை நடத்த முடியாது. இந்த மாதத்தை எப்படி நடத்துவேன் என்று எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலை மிகவும் மிகவும், இட் இஸ் ஃபேக்ட். Your income is low, that is true. You have problems, that is true. எத்தனையோ வருஷங்களாய் உன்னுடைய பிரச்சனை இருக்கிறது, எவ்வளவோ மாதங்கள் உன்னுடைய போராட்டம் இருக்கிறது. உன்னுடைய வியாதி ஒருபோதும் மாறாது. ஒருவேளை மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் சொல்லியிருக்கலாம், இட் இஸ் அன்சேஞ்சபிள். நீங்க இதெல்லாம் மாறவே மாறாது. நீங்க கடைசி வரைக்கும் இதுக்கு மாத்திரை தான், மருந்து தான் சாப்பிட்டு ஆகணும். இட் இஸ் ஃபேக்ட். Nothing is wrong with that. அதுல தப்பே கிடையாது. The reports are true. என்னெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ அதெல்லாமே உண்மைதான். இட் இஸ் ஃபேக்ட். பட் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அவர் இயற்கையை மாற்ற வல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் இயற்கையை மாற்ற வல்லவர். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதுதான் உண்மை. நமக்கு முன்னால் இருக்கிற எல்லாவற்றை பார்க்கும் பொழுதும் நம்மளால் இதை செய்யவே முடியாது. அதனால தான் நமக்கு என்ன வந்துடுது, பயம் வந்துடுது. அதனால தான் பயம் வருது. சின்ன பிள்ளை எதுக்குமே பயப்படாது. ஏன் பயப்படாது சொல்லுங்க? குட்டி பிள்ளைங்க, சின்ன குழந்தைங்கள்லாம் எதுக்குமே பயப்பட. ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, இளம் கன்று பயம் அறியாது.
ஏன்னா இந்த சைக்கிள் ஓட்டும் போது பாருங்கள், சைக்கிள் கற்றுக்கும் போது குட்டி பிள்ளைங்க சைக்கிள் ஓட்டும் போது அதுங்க எப்படின்னா அதுங்க பாட்டுக்கு ஏறி ஓட்டி அப்படியே போய் டொம்னு கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் அழும். ஆனால் அந்த பயமே இருக்காது. கீழே விழுகும்போது அந்த பயமே அதே இருக்காது. அது பாட்டுக்கு டொம்னு கீழே விழுந்துடும். ஆனால் நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம சைக்கிள் எடுக்கும்போதே பயப்படுவோம். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே ஸ்விம்மிங் கற்றுக்கணும், சைக்கிளிங் கற்றுக்கணும், டிரைவிங் கற்றுக்கணும். இதெல்லாம் எப்போ தான் கற்றுக்கிறது? ஏன்னா பயம் இருக்காது. ஆனால் கொஞ்சம் வளர்ந்துட்டோன்னா நமக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு வெளியே போக மாட்டாங்க. டூ வீலர் எடுத்துகிட்டு வெளியே போனால் எங்கேயாவது போய் இடிச்சிருவோமோ, ஆக்சிடெண்ட் ஆயிருமோ, எப்படியாவது இப்படி முட்டிடுவோமோ, அப்படி அதெல்லாம் இந்த குழந்தைக்கு என்ன செய்யாது, தெரியவே தெரியாது. நமக்கு எல்லாமே தெரியும். நமக்கு எல்லாமே தெரியும். அது இப்போது சொல்லவே வேண்டாம். இப்போ ஒரு கேஜெட் நம்ம கையில் இருக்குது இல்லை, லேசாக வயிறு வலிக்குதுன்னு வைங்க, லெஃப்ட் சைடா ரைட் சைடான்னு பார்ப்பாங்க. அப்படி லேசாக தொட்டு பார்த்துட்டு லெஃப்ட் சைடு வலிச்சிட்டே இருக்குது, 2-3 நாளாக வலிக்குது. உடனே கூகுள் பண்ணுவாங்க, வை மை ஸ்டமக் இஸ் பெயினிங் ஆன் லெஃப்ட் சைடு. உடனே அந்த கூகுள் நிறைய நமக்கு வந்து ஆன்சர்ஸ் கொடுக்கும். மேபி இட் இஸ் அ சிம்டம் ஆஃப் கேன்சர் அப்படின்னு ஒன்று சொன்ன உடனே இவங்க அதை பிடிச்சிக்குவாங்க. அது எனக்கு என்ன வந்துருச்சு, கேன்சர் வந்துருச்சு, எனக்கு கேன்சர் வந்துருச்சு, இவங்களே அறிக்கை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், நமக்கு பயம் எதனால் வருதுன்னா ஃபேக்ட் எல்லாம் நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கை கொடுத்து சொல்லுங்கள், ஃபேக்ட் உண்மைதான், பயப்படாதீங்க. ஃபேக்ட் இஸ் ட்ரூ, பட் டோன்ட் வரி, டோன்ட் ஃபியர், இட் இஸ் ட்ரூ. உன் முன்னால் ஒரு பெரிய மலை இருக்குது, எஸ் தட் இஸ் ட்ரூ. உனக்கு முன்னால் ஒரு பெரிய செங்கடல் இருக்கிறது, அது உண்மைதான். உன் முன்னாலே ஒரு எரிகோ பெரிய ஒரு கோட்டை இருக்கிறது, அதெல்லாம் உண்மைதான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், fear not for I am with you. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத. அவர் சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, நான் வந்து நீ பயப்படாத, உனக்கு முன்னால ஒரு பெரிய மலை இருக்குல்ல, அதை நான் எடுத்துருவேன், நீ பயப்படாத. அப்படியா சொன்னார்? உனக்கு முன்னால் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் நான் தூக்கி சரி பண்ணிடுவேன், அதனால பயப்படாத, அப்படியா சொன்னார்? அப்படிலாம் சொல்லலை. சீஷர்கள் நல்லா தூங்கிட்டு அது பயந்துட்டு இருக்கும்போது இவர் தூங்கிட்டு இருக்கார். அவரை போய் எழுப்புறாங்க, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்கிறோம்? அவர் அப்படியே பார்க்குறாரு, என்னப்பா நீங்கள் இவ்வளோதானா உங்கள் நம்பிக்கை? ஞாயிற்றுக்கிழமை ஆராயத்தில் போய் மட்டும் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் அப்படிலாம் பாடுறீங்கல்ல. ஆனால் திங்கக்கிழமை ஒரு பிரச்சனை வந்த உடனே ஐயோ அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடறோம்? போய் வீட்டில் ஒரு மூலையில் உட்காந்துட்டு அழுதுட்டு நான் என்ன செய்வேன் அப்படியே கலங்கி போயிருக்கிறோம்ல. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த ஆண்டு இந்த வருடம் முழுவதும் அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவார். அல்லேலூயா. உனக்கு முன்னால் இருக்கிற எவ்வளவு பெரிய ஜெயண்டா இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தாவீது யோசித்து பாருங்க, ஒரு பெரிய பெரிய சேனை பயந்து போய் நின்று கொண்டு இருக்கிறது. நீங்கள் பல நேரங்களில் நீங்கள் மைண்டில் உங்களுக்கு எப்பொழுதும் வரணும், எல்லா நேரமும் வரணும். என்ன வரணும்னா, எனக்கு முன்னால் இருக்கிற இந்த மலையை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அந்த 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 உணர்வு தான் இந்த ஆண்டு முழுவதும் நம்ம கூட இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு முன்னால் இருக்கிற இந்த பிரச்சனையை விட என் தேவன் பெரியவர். என் வியாதியை காட்டிலும் என் தேவன் பெரியவர். அல்லேலூயா. என் தேவைகளை பார்க்கிலும், சொல்லுங்க, உங்க தேவை பெருசு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, நமக்கு தான் பெருசு. நமக்கு 10,000 பெருசு, 50,000 இருந்தால் அதை விட பெருசு, 5 லட்சமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பெருசு. ஆனால் என் தேவைகளை பார்க்கிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும்
என் இரட்சகர் பெரியவரே. நம்முடைய தேவையை பார்க்கிலும் அவர் பெரியவர். பிரச்சனை, என் வேதனை, என் கண்ணீர், என் கவலை, இந்த வருஷம் அது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இதுக்கெல்லாம் நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க முதுகில் தட்டி சொல்லுங்கள், அவர் உங்களோட இருக்கிறார். God is with you. God is with you. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அதை தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்கள, for I am with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உன் தேவன். ஆண்டவர் எவ்வளோ 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 ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக நமக்கு சொல்கிறார் பாருங்க. நம்ம வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, நீ சாவதில்லை. கிதியோன் எதுக்கு பயப்படுறான்னா, நான் செத்துருவேன் போல. நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்குது, சாகணும், செத்துருவோம். சில பேர் சொல்லிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான் நான் செத்துருவேன், இன்னும் கொஞ்சம் நாளில் செத்துருவேன். எல்லாரும் சாக தான் போகிறாங்க. இல்லை, யாராவது இங்கே இருக்க போகிறாங்களா? இல்லை, இவங்க இப்போ அறிக்கை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவ்வளோ, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு மைண்ட் அப்படி இருக்குது, அப்படி இப்படி இருக்குது, நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன், எனக்கு அந்த வியாதி இருக்குது, இந்த வியாதி இருக்குது. கிதியோன் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே, நான் இந்த யுத்தம் பண்ணுறதுக்கு உரிய தகுதி எனக்கு இல்லை. அப்படி ஒருவேளை நான் போனேன்னா நான் என்ன பண்ணிடுவேன்? நான் செத்துருவேன். ஆண்டவர் சொல்கிறாரு, தம்பி நீ என்ன செய்யாத, பயப்படாதே. Peace to you. Do not afraid. Do not be afraid. ஆண்டவர் சொல்றார், do not be afraid. நீ பயப்படாதே. You shall not die. ஆண்டவர், நீ மரித்து போவதில்லை. ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படுவதில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில், இந்த ஆண்டு இதுவரைக்கும் எதெல்லாம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்ததோ அதை கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அறிக்கை பண்ணி ஆண்டவர் கரத்தில் அதை கொடுங்கள். உன்னுடைய வாழ்க்கை குறித்து, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை குறித்து ஒருவேளை நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் பயங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்ற வல்லவர். நான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன் ஒருவேளை நான் பயந்தேன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என்ன செய்வேன்? தூக்கி எடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கிதியோனே, நீ பயப்படாத, நீ என்ன செய்வதில்லை? சாவதில்லை. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு புது வாழ்க்கையை தந்திருக்கிறார். நம்ம ஒருவேளை நினைக்கலாம், என் வாழ்வு இவ்வளவுதான், என் ஜீவ காலம் முடிந்தது, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கான காலங்கள் முடிந்து போனது, நான் வாழ்ந்த காலம் முடிந்தது, எனக்கு இனி வருகிறது எல்லாம் ரொம்ப கஷ்டம்தான், பாடுகள், நிந்தை, அவமானம்தான். இல்லை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை வாழ வைக்கிற தெய்வம். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாதே, நீ சாவதில்லை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, நீ எதெல்லாம் உன் வாழ்க்கையில் வரும்னு நினைச்சு எதிர்பார்த்து இதெல்லாம் நடந்துருமோ என்று சொல்லி எதை குறித்தெல்லாம் பயந்து கொண்டிருந்தாயோ, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர் உன்னை தூக்கி எடுத்திருக்கிறார். பயப்படாதே, அவர் உன்னோடு கூட இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை கிதியோனை பார்த்து சொன்னது, நீ சாவதில்லை. கிதியோன் மிகவும் பயந்து போயிருந்தான், ரொம்ப பயந்து என்ன ஆகுமோ என்று சொல்லி ரொம்ப கலங்கி போயிருந்த கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ போ, மீதியானியரை உன் கையில் நான் என்ன செய்வேன்? ஒப்பு கொடுப்பேன். அவன் போகிறதுக்கே பயந்துட்டு இருந்தான். போகலாமா வேண்டாமா? அவன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே, என் குடும்பம் அவ்வளோ ஒன்றும் பெருசு இல்லை, என் தகப்பன் வீடு அவ்வளோ பெரிய வீடு கிடையாது, நாங்கள் அவ்வளோ வசதி கிடையாது, யுத்தம் செய்கிற அளவுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது, நானே ரொம்ப பயந்து போய் மீதியானியருக்கு பயந்து போயிருக்கேன். ஆண்டவர் அவனை பார்த்து தான் சொல்கிறார், நீ பயப்படுறவன், ஆனால் நீ நினைக்கிறார். ஆண்டவர் அவனை பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறார்? நீ பராக்கிரமசாலி. அல்லேலூயா. பயந்து போயிருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள
நம்ம எதுக்கு பயந்துட்டு இருந்தோமோ அதுவே இல்லை அப்படின்னு ஆண்டவர் மாற்றிட்டார்னா எப்படி இருக்கும் பாருங்க. கிதியோன் அப்படி தான் இருந்தான், ரொம்ப பயந்து வேதனை இல்லை. ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? ஓடி வந்து எல்லாரும் வீட்டுக்குள்ளே அடைச்சிட்டு இருக்கும்போது இவன் மட்டும் வெளியே வந்து அவன் அந்த அந்த கோதுமை மணிகளை போரடித்து கொண்டிருக்கிறான். வேக வேகமாக எங்கே மீதியானியர்கள் வந்து விட்டார்கள் என்றால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி பயந்து போராடித்து கொண்டிருந்த அவனை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியே. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல, அதை நம்பவே முடியாது. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்பவே முடியாது. ஏன்னா பயந்தவனை போய் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலி. அவனால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அவன் பார்க்கறதெல்லாம் மீதியானியர்கள், அவர்களுடைய சேனை, அவர்களுடைய அந்த 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 வார் டாக்டிக்ஸ் இதெல்லாம் அவனுக்கு நல்லா தெரியும். அவங்க எவ்வளோ ஹியூஜ் இது வச்சுருக்காங்க, ஷோல்ஜர்ஸ் வச்சுருக்காங்க, அவனுக்கு எல்லாம் தெரியும். அதனால தான் அவன் ரொம்ப பயந்து போயிருந்தான். ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொன்னார், நீ பராக்கிரமசாலி. எப்படி ஆண்டவரே, நான் எப்படி பராக்கிரமசாலின்னு சொல்லுவீங்க? நான் ஒன்றுமே இல்லையா? அந்த வசனத்தை வாசிங்க. கிதியோன் என்ன சொல்கிறேன் பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனின் பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார். நான் பாருங்க, ஆண்டவர் சொல்லும்போது நீ உன் பயத்துக்கு ரெமடி என்னன்னு அவர் எப்படி சொல்றாருன்னா, நம்ம எதிர்பார்க்குற ரெமடி ஆண்டவர் தர்றதில்லை. எப்பயும் நம்ம எதிர்பார்க்குறது என்னன்னா, நான் எதற்காக பயப்படுறேன்? என் வியாதிக்காக இல்லை, என் கஷ்டத்துக்காக, என் கடனுக்காக, என் பிரச்சனைக்காக, என் போராட்டத்துக்காக இல்லை, என்னுடைய தேவைக்காக நான் பயந்துட்டு இருந்தேன்னா அவர் அப்படியே அதை செஞ்சிருவாரா? கிடையாது. அவர் ரெமடி எல்லாம் என்ன தெரியுமா தர்றாரு? நீ அப்படியே இரு, பயத்து இருக்கா இருக்கு, உன் பிரச்சனை அப்படியே இருக்கா இருக்கு, ஆனா அதுக்கு ரெமடி என்னன்னா, நான் உடனே கூட இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கொடுக்கிற ரெமடி நமக்கு என்ன தெரியுமா? எல்லா பிரச்சனையும் அப்படியே இருக்கட்டும், ஆனால் நான் உன் கூட இருக்கேன். அல்லேலூயா. அதுதாங்க ரெமடி, அதுதான் ரிலீஃப். ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ரிலீஃபே அதான், நான் உன் கூட இருக்கிறேன். நம்ம எப்போயும் ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்கிற? ஆண்டவரே, என் பிரச்சனை எல்லாம் எடுத்து போட்டுருங்க, எனக்கு எல்லாம் சுகம் கொடுத்துருங்க, இதெல்லாம் சரியாகட்டும். எப்போ போனாலும் ஜெபம் பண்ணாலும் நம்ம ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கோம். அந்த லிஸ்ட்டை தான் கொண்டு போய் என்ன செய்கிறோம்? ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். தாங்க வச்சுக்கோங்க ஆண்டவரே, இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சரி பண்ணிடுங்க. ஆண்டவர் சொல்கிறார், அதெல்லாம் ஓரமாக போடு. ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறது, கிறிஸ்தவங்க ஆண்டவர் பிள்ளை ஆகிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது, நம்ம அப்படியே என்ன செய்யலாம், ஸ்மூத்தாக நம்ம லைஃப் போகும். அப்படிலாம் இல்லை. எந்த எந்த ஆண்டவருடைய பிள்ளை யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் என்ன இருக்குது? போராட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது. ஆண்டவர் தான் சொன்னார், எப்பா பச்சை மரத்துக்கே இந்த பாடுப்பா, பட்டை மரத்துக்கு உங்களுக்கு நிறைய பாடுகள் இருக்குதான் சொன்னார். இல்லை, பாடு இல்லைன்னு சொன்னார். பாடெல்லாம் இருக்குது. ஃபாதர் ஒரு அழகான பாட்டு பாடியிருக்கிறார். பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம், பாடி மகிழ்ந்திடலாம். இந்த பாடுகளோட தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆமாம், பாடே எனக்கு வேண்டாம், கஷ்டமே வேண்டாம், ஆனால் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கணும். நிறைய அப்படி தான் நம்ம எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. எல்லாம் ஸ்மூத்தாக இருக்குன்னா உடனே நம்ம நல்லா துதிப்போம்.
ஆராதிப்போம், எல்லாமே செய்வோம். ஆனால் எங்கேயாவது பிரச்சனை வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு, பாடுகள் வந்துச்சுன்னா உடனே நம்ம சோர்ந்து போய் ஜெபிக்க கூட முடியல பிரதர், ஜெபம் பண்ண கூட ஓட மாட்டேங்குது, சோர்ந்து இருக்கேன், நான் பிரச்சனையில் இருக்கேன். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய பிரச்சனையில், நம்முடைய பாடுகளிலே ஆண்டவர் அதெல்லாம் எடுத்துறேன்னு சொல்ல வரல. அவர் என்ன சொன்னார்னா, இவ்வளோ சூழ்நிலையிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதுதான் அவர் கொடுக்கிற பதில் நமக்கு. நான் உன்னோட இருக்கிறேன். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் அங்க இருக்கும் போதும் அவர் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இந்த வருஷம், இந்த 2025, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை மலைகள் நமக்கு முன்னால் நின்றுட்டு இருந்தாலும் அவர் நம்ம கூட இருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? மலையை என்ன செஞ்சிடலாம்? மலையை தாண்டி போயிடலாம், மலையை உடைச்சிட்டே போயிடலாம். நீங்கள் இந்த கேரளாவில் பாலக்காடுலேருந்து திருச்சூர் போகும்போது, அது ஹைவே, அது பாலக்காடு டு திருச்சூர் ஹைவே. அந்த ஹைவேல ஒரு இடத்துல ஒரு பெரிய மலை. நான் வந்து ஃபஸ்ட் டைம் போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ரோடு வந்து அந்த மலையை சுற்றி அப்படி வந்து அப்படி தான் போகும் அந்த ஹைவே. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திரும்ப போகிறேன், அந்த மலையை உடைச்சிட்ருக்காங்க. என்னோட மலையை உடைச்சிட்ருக்காங்களேன்னு பார்த்தா ரோடெல்லாம் வேறு மாதிரி திருப்பி விட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து போய் பார்த்தா அந்த மலை இருக்குல்ல, அந்த மலைக்குள்ளேயே என்ன செய்யுது? ரோடு போகுது. அந்த மலையவே அவன் என்ன செஞ்சுட்டான்? குடஞ்சி உள்ள ரோடை போட்டான். இப்போது அந்த ஹைவே எப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போகுது. ஒரு மனுஷனே மலையை உடைச்சி ரோடு போட முடியும்னா, இவர் கடலுக்குள்ளேயே ரோடு போட்டவர் நம்ம ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவரால் செய்ய முடியாது என்ன இருக்குது? அதனால தான் அவன் சொன்னார், மலையெல்லாம் இருக்கட்டும், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? அவர் என்னோடு கூட இருக்கிறார். என் மலைகளை தாண்டுவதற்கு, என் கடல்களை தாண்டுவதற்கு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை பார்த்து சொன்ன அதே அந்த வார்த்தை தான் இந்த ஆண்டு முழுவதும் நம்ம என்ன செய்யும்? நடத்தும். அவர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை இந்த ஆண்டு முழுவதும் சரியாய் நம்மை நடத்துவார். இந்த சம்பவங்கள் நம்ம ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41:10 நம்ம வாசித்த இதனுடைய சாராம்சம் நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் நம்ம 14ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம், யாத்ராமம் 14ஆம் அதிகாரம் 13-14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற அந்த அற்புதமான செய்கைகளை நீங்கள் என்ன செய்யுங்கள்? நின்று கொண்டு பாருங்கள். ஆண்டவர் அதான் சொல்றார், நீங்கள் பாருங்கள், அவர் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். அதனால் நீங்கள் மலைகளை பார்த்து பயப்பட தேவையில்லை. எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து போய் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. மோசே அவர்களை பார்த்து சொல்லுகிறான், do not be afraid, take your stand. நீங்கள் பலன் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறதை நீங்கள் என்ன செய்யுங்கள்? இன்றைக்கு பார்ப்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகும் ரட்சிப்பை நீங்கள் என்ன செய்வீர்கள்? பார்ப்பீர்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் நமக்காக. ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார் நமக்காக. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்களுடைய அதிகாரிகளிடத்தில், உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் பேசுகிறது யாரு தான்? ஆண்டவர் தான். ரெக்கமெண்டேஷன் நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா டைரக்டாக அவர் என்ன செய்வார்? அதிகாரிகளை சந்தித்து பேசுவார். ஆமென், அல்லேலூயா.
ஏன்னா ஆண்டவர் யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது யோசேப்பு ரெக்கமெண்டேஷனுக்கு ஒருத்தர்கிட்ட சொன்னார். யார்கிட்ட சொன்னார்? பானபத்திரக்காரன்ட்ட சொல்கிறார். அவனுக்கு ஒரு சொப்பனத்தை அவனுக்கு சொல்லிவிட்டு விளக்கம் சொல்லிவிட்டு, எப்போ நீ போய் ராஜாட்ட இருக்கும்போது என்னையும் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கோ, ஆமாம் நினச்சிப்பார், என் கொஞ்சம் ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் அவர். ஆனால் இவன் போனவன் என்ன செஞ்சிட்டான்? மறந்தே போயிட்டான். எனக்கு அருமையானவர்களே, யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறத மனிதன் மறந்து போனான், ஆனால் கர்த்தரோ மறப்பதில்லை. சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதும் அவர் யோசேப்போடு கூட இருந்தார். அவர் என்ன தெரியுமா செய்தார்? ஆண்டவர் ராஜாவினுடைய தூக்கத்தை கலைத்து, ராஜா ராத்திரி தூங்க முடியல, ஏன்னா அவருக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு. இது என்னன்னு தெரியாமல் பயந்து போய் அவர் எந்திரிச்சு உட்காந்துருக்கார் நடுராத்திரியில். உங்களை சிறைச்சாலையிலேருந்து வெளியே கொண்டு வரணுன்னா நீங்கள் போய் ரெக்கமெண்டேஷன் யார்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை. உங்களுக்கு ஒரு வேலை ஆகணும்னு யாரையும் நீங்கள் போய் பார்க்க வேண்டியதில்லை. அது ஒரு வேளை பெரிய பெரிய அதிகாரிகள் அல்லது அமைச்சர்கள் அதெல்லாம் சேர்ந்தால் தான் இது நடக்கும் அப்படின்னு வேணால் இருக்கலாம். தட் இஸ் ஃபேக்ட். ஆமாம், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் நமக்கு யார் ரெக்கமெண்டேஷன் செய்வா தெரியுமா? கர்த்தர் உன்னதமான தேவன். அவர் அதிகாரிகளை தள்ளி அதிகாரிகளை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவரால் செய்ய முடியாது ஒன்றில். அவர் போய் சொல்லுவார். அவர் போய் ராஜாட்ட சொன்னார், சொப்பனத்தை கொடுத்துட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரில, கூப்பிடு யோசேப்பை. வேற வழியே கிடையாது, வேற வழியே இல்லை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால், ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களோட கூட இருந்தா, உங்களுடைய எல்லா உயர்வுக்கும் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் அவர் ஒருவரே காரணர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் கூட இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம். ஆமென். கர்த்தர் செய்வார், ஆண்டவர் செய்வார். மோசே சொல்லுகிறான், ஜனங்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், இன்றைக்கு பார்க்கிற இந்த எகிப்தியரை நீங்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டீர்கள், இனி பார்க்க மாட்டீங்க. இது அவனுக்கு கடைசி, இதுதான் என் பிரச்சனை கடைசி, இதுதான் என் போராட்டத்துக்கு கடைசி நாள், என் வேதனைக்கு இதுதான் கடைசி நாள். ஏன்னா அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கும்போது, அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை நம்ம கூட இருக்கும்போது, இவைகள் எல்லாவற்றையும் நாம் எளிதாக என்ன செய்வோம், தாண்டி வருவோம். எனக்கு அருமையானவர்களே, தாண்டி வருவோம். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். உபாகமம் 31:8. உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். It is the Lord who goes before you. அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். வேண்டாம் என்றார். இந்த வார்த்தை மோசே சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். So the Lord who goes before you, He will be with you. He will not fail you or abandon you. Do not fear or be dismayed. The Lord who goes before you, அவர் சொல்றார், உனக்கு முன்பாக போகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை நாம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. மோசே அடுத்த வசனத்தில் நம்ம வாசிக்கலாம் பாருங்களேன். 9வது வசனத்தில் மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி அதை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவி புத்திரரான ஆசாரியருக்கும் இஸ்ரவேலுடைய மூப்பர் எல்லாருக்கும் ஒப்புவித்தான். ஸோ இந்த நியாயப்பிரமாணத்தை அப்படின்னு சொல்றாரு. மோசே wrote this law and gave it to the priest. மோசே wrote this law. எந்த லா, எந்த நியாயப்பிரமாணத்தை மோசே எழுதினார்? This is the law. எது லா, எது சட்டம், எது நியாயப்பிரமாணம் என்றால், it is the Lord who goes before you. He will be with you. That is law. ஆண்டவர் வெறுமனே உங்களை கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சும்மா சொல்றது இல்லை. உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவேன் அவர் சும்மா சொல்லல.
ஏதோ ஒரு வார்த்தைக்கு சொல்லலை, நாங்கள் இருக்கோம் பார்த்துக்குறோம்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அப்படி ஆண்டவர் சொல்லலை. அவர் சொல்கிறது என்னன்னா, மோசேயை சொல்லுகிறார், இப்படியெல்லாம் சொல்லிட்டு அதை சட்டமாக அதை எழுதி என்ன செய்கிறான். அல்லேலூயா. எனக்கு கம்மியானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை அவர் வெறுமன வரல. அவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பது ஒரு வார்த்தை அல்ல, இட் இஸ் a law. ஹல்லேலூயா. அது சட்டம். அவர் உன் கூட இருக்கிறது வந்து அதிக நிச்சயம். அதுக்கு சந்தேகமே கிடையாது. அவர் என் கூட இருக்கிறாரா இல்லையா, எனக்கு 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 உதவி செய்வாரா மாட்டாரா, என்னோட அவர் இருக்கிறாரா, பேசுவாரா பேச மாட்டாரா, இதெல்லாம் நம்ம பயந்து போய் கலங்கி போயிருக்கிறோம். 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், அதே உபாகமத்தில், நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். இப்போ யோசுவாவுக்கு ரொம்ப பயம். யோசுவா மோசேக்கு அப்புறம் இந்த ஜனத்தை அவன் இந்த ஜனக்கூட்டத்தை அவன் என்ன செய்ய வேண்டும், கானானுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அது ஒரு பெரிய பொறுப்பு. அப்போ யோசுவாவுக்கு ரொம்ப பயம் இருக்குது. என்னன்னா, மோசே செய்த அந்த வேலையை நம்மளால செய்ய முடியாது. ஏன்னா அது ரொம்ப கடினமான ஒன்று. யோசுவா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். இது வரைக்கும் நடந்த அந்த சம்பவங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு, இவ்வளோ பெரிய வேலையை என்னால் செய்ய முடியுமா, இதற்கு நான் தகுதியா, ரொம்ப பயந்து போய் யோசுவா இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏன்னா நிறைய பேரோட யுத்தம் பண்ண நேரிடும், சண்டையில் நேரிடும். யோசுவா நிறைய பேரோட சண்டை நிறைய ஜனங்களை அவன் அந்த கானான்லேருந்து விரட்டணும். ஏன்னா கானான் வரைக்கும் வந்தாச்சு, இப்போ உள்ளே போனோம். யோசுவாவை பார்த்து தான் மோசே சொல்கிறாரு, யோசுவா நீ தான் இந்த ஜனத்துக்கு என்ன செய்ய போகிறாய், இந்த தேசத்தை பங்கிட போகிறாய். இவ்வளோ தூரம் வனாந்தரத்தில் வந்து கூட்டிகிட்டு வந்ததே பெரிய கஷ்டமான ஒரு வேலையை இப்போ எப்படி நான் பங்கு போடுறது. ஈவன் அவர்களுக்கு காடையை கொடுக்கறதுக்கே பிரச்சனை வந்துச்சு, சாப்பாடு கொடுக்கும்போதே பிரச்சனை வந்துச்சு, தண்ணி கிடைக்கலன்னா பிரச்சனை வந்துச்சு. இதுக்கே பிரச்சனை வர்றதே, நிலத்தை பங்கிட்டு கொடுக்கும்போது பிரச்சனை வருமா வராதா? இன்னைக்கு நிறைய கேஸ் வந்து கோர்ட்டில் நிலுவையில் இருக்கிறது. என்ன கேஸுனா, வரப்பு தகராறு, எல்லை தகராறு. மொத்தத்துக்கே அந்த வரப்போட அளவு எப்படி தான் இருக்கும், எவ்வளோ தான் இருக்கும், அவ்வளோதான். இந்த வரப்பு வந்து 1.5 அடிக்கு ஒரு 50 அடி இல்லை 100 அடி நீளம் இருக்கும். இதுக்கு தான் வருஷக்கணக்கில் பிரச்சனை நடந்துகிட்ருக்கோம். கொஞ்சம் விட்டுட்டு சரி நீ வச்சுக்கோ அப்படின்ட்டா பிரச்சனையே இல்லை. இதுக்கு எத்தனையோ 1000 செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு எப்படி இதை பிரித்து கொடுக்கறது, எப்படி இந்த லேண்டை நம்ம பிரித்து கொடுக்கறது? கொஞ்சம் இதாகிட்டா அவன் சண்டைக்கு வந்துடுவானே, பிரச்சனை வந்துடுமே. யோசுவாவுக்கு பயம். அப்படி பயந்துட்டு இருக்கும்போது 7வது வசனத்தை வாசிங்க. பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். யோசுவா ஒருவேளை சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு, ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் அவர்கிட்ட சொல்லி ஒன்னே ஒன்று மட்டும் செய்யுங்க, எப்படியாவது இந்த பிரித்து கொடுக்குற வேலையை, இந்த கானான் தேசத்துக்கு போய் பங்கு போடுற வேலையை வேற யார்கிட்டையாவது என்ன செஞ்சுருங்க, கொடுத்துருங்க. ஏன்னா மோசே இப்போ எப்படி சொல்கிறாருன்னா, மோசே வந்து இப்போ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அவர் வந்து ஒரு லீடராக இருந்து எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு இப்போ அவருக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் கூட இருந்தால் எதை வேணாலும் என்ன செஞ்சிடலாம்,
ஏன்னா ஃபஸ்ட் டைம் மோசையை ஆண்டவர் கூப்பிடும்போது முள்செடியில் ஒரு ஜுவாலை, ஒரு தீ வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் மோசேட்ட பேசுகிறார், மோசே நான் உன்னை என்ன செய்கிறேன், எகிப்து தேசத்துக்கு அனுப்புகிறேன், என் ஜனங்களை நீ தான் கானானுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும்போது மோசே உடனே ஓகே ஆண்டவரே ரொம்ப சந்தோஷம், நான் உடனே போகிறேன் அப்படியா சொன்னார்? உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா, நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிலாம் சொன்னவனே ஓகே ஓகே நீங்கள் என் கூட இருப்பீங்க, ஆனால் நான் போனால் அவன் என்னை போட்டு தள்ளிடுவான். மூசைக்கு பயம் இருந்துச்சா இல்லையா? ரொம்ப பயந்தார். அதாவது சொன்னார், ஆண்டவரே என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டு கடைசியில் சொல், ஆண்டவரே நீங்கள் வேற யாரையாவது என்ன செய்யுங்க. ஒரு காலத்தில் அப்படி இருந்த ஆளை இப்போ எப்படி தெரியுமா மாற்றிட்டார் ஆண்டவர்? யோசுவாவுக்கு அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? பயப்படாத. ஒரு காலத்தில் நம்மளும் பயந்துட்டு தான் இருந்தோம். இப்போ 2025 24 வரைக்கும் நான் எப்படி தான் இருந்தேன், பயந்துட்டு தாங்க இருந்தேன். ஆனால் 25 வந்துச்சு பாருங்க. அல்லேலூயா. இப்போ நீங்கள் போய் சொல்லுவீங்க, யாராவது உங்கள்கிட்ட வந்து சொன்னால், ஐயோ சிஸ்டர் ஒரே கடன் பிரச்சனை, கடன்காரன் துரத்துறான் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கடன்காரன் துரத்த தான் செய்வான். சில பேர் கடன் வாங்கினதுக்கப்புறம் வாங்குற வரைக்கும் நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க, கடன் வாங்கினதோட செல்லை ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க. பிரச்சனைகளை உங்கள்கிட்ட சொல்லும்போது இது வரைக்கும் நீங்களும் அச்சோ அப்படியா இப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு என்ன இருக்குது? மோசே மாதிரி தெரியும், செங்கடல் வந்தால் அவர் 2 என்ன செய்வார், பிளப்பார். அவர் எரிகோ கோட்டை என்ன செய்வார், ஒன்றுமில்லாமல் பண்ணுவார். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வே, இயேசு என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவே. அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வே, இயேசு என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. மீட்பை தந்தது அவர் கொண்ட காயங்கள், சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வே, இயேசு என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவே. இதெல்லாம் எப்ப தெரியும்? அவர் என்னோடு இருக்கிறார் அப்படின்றது எப்ப தெரியும்னா, அவர் சொல்லும்போது தெரியாது. மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், நான் இருக்கேன் நீ போ அப்படின்னா அவர் போல. அதுக்கப்புறமா நிறையா இதெல்லாம் காட்டுறாரு, சைன்லாம் காட்டுறாரு. அந்த உன் கையில் என்னப்பா இருக்குது, கோல் இருக்குது, அது கீழே போடு. மோசே டக்குன்னு கீழே போட்டார். கீழே போட்ட உடனே என்னாச்சு, உடனே திரும்ப எடுத்தோடனே அது என்ன ஆயிடுச்சு, கோல் ஆயிடுச்சு. இவ்வளோ செஞ்சதுக்கப்புறம் அப்புறம் தான் மெதுவாக என்ன செய்கிறாரு, நம்பிக்கை வருது. ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி நம்ப மாட்டீங்க இல்லை, இன்றைக்கி அவர் சொல்கிறார், நான் உன் கூட இருக்கேன், நமக்கு. ஆனால் கூட இருக்கிறார் ஓகே, ஆனால் எப்படி நம்புறது? மோசே எப்படி தான் சொல்கிறார், அப்படி தான் இருந்தார், எப்படி நம்புறது? போகலாமா வேணாமா? ஒருவேளை அவங்க என்னை ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா, நான் என்ன போய் சொல்கிறது? இதெல்லாம் பல கேள்விகள் கேட்டிருந்தார். கிதியோன் அப்படி தான் செஞ்சார். ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கீங்கன்னா இந்த தோலை நான் போடுறேன், அந்த தோலில் மட்டும் நனையணும் பனி, அந்த சுற்றி இருக்கிற இடத்துல என்ன செய்யக்கூடாது. அதுக்கப்புறமா தோலை நான் போடுவேன், தோல் மட்டும் நனையக்கூடாது, சுற்றி என்ன செய்யணும். டெஸ்ட்டு யாருக்கு? ஆண்டவருக்கு டெஸ்ட்டு. அவரும் ரொம்ப பொறுமையாக இருக்கார். சரிப்பா போடு நீ போடு, நான் பார்க்குறேன். எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் இப்போ என்ன வந்துச்சு, மோசேக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. அதனால யோசுவா சொல்றாரு, யோசுவா நீ என்ன செய்யாதே, பயப்படாதே, கலங்காதே, உன் கூட யார் இருக்கிறா? இப்போ யோசுவா தைரியமாக இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இது சொன்ன உடனே தைரியமாயிருமா? இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் யோசுவா இருந்தார். நான் சொல்லும்போது உங்களுக்கு தைரியம் இருக்கா என்ன?
இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அது இப்போது அப்படி தான் தெரியும். ஆனால் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு ஆண்டவர் இருக்கிறாருன்னு தோணும். ஆனால் இது எப்படிடா நம்ம இதெல்லாம் தாண்டி வரும்போது, இந்த வருஷம், இந்த ஆண்டு அவர் சொன்னது மாதிரி அவர் நம்மோட கூட இருந்து நம்முடைய பள்ளங்களை, நம்முடைய ஆறுகளை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய வியாதி, நம்முடைய பலவீனம், நம்முடைய பிரச்சனை எல்லாவற்றிനും அவர் நம்ம கூட இருந்து நடத்துவார் இல்லையா? அப்போ நமக்கு தெரியும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். யோசுவாவை பார்த்து மோசே சொல்றாரு, அவர் உன் கூட இருப்பார்ப்பா, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஸோ டு நாட் ஃபியர். நீ 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 பயப்படாத. ஏன்னா பயந்து போய் இருக்கிறவர்கள், எனக்கு மேலே தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியங்களை நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்ன செய்வார்கள்? பார்ப்பார்கள். ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கவங்க கை கொடுத்து சொல்லுங்கள், அதனால் பயப்படாதீங்க. சொல்லுங்கள், அதனால் பயப்படாதீங்க. எனக்கு நம்மளோட வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் பயப்படுறோம். இதெல்லாம் இப்படி நடந்துருமா, அப்படி நடந்துருமா? பட் இந்த வருஷம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, திகையாதே. அடுத்த வார்த்தையை பாருங்க, திகையாதே, நான் உன் தேவன். ஆண்டவர் சொல்றாரு, do not be afraid, I am your God. நான் உன் தேவன். அவர் சொல்றார் நம்மளை பார்த்து, நான் தான் உனக்கு தேவன், I am your God. பயப்படாதப்பா. எவ்வளோ எவ்வளோ கன்சர்னிங் ஆண்டவர் நம்ம மேலே இருந்தா நம்மளை தேடி இதை பேச மாட்டார், நம்மளை தேடி இதை சொல்ல மாட்டார். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், He is the loving God. He loves you so much. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஆகினாலே தான் உன்னை தேடி இந்த வார்த்தைகளை உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார். இப்போ அநேக காரியங்களை குறித்து நீங்கள் பயந்து போயிருக்கலாம். நீங்கள் எதை பற்றி பயந்துருக்கீங்களோ ஆண்டவர் அறிவார். எனக்கு அருமையானவர்களே, உன் பயங்கள் எல்லாம் இந்த ஆண்டு எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? மாற்றப் போகிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? கர்த்தர் எல்லா பயங்களையும் மாற்றப் போகிறார். காரணம் என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உன்னோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை அதை தான் சொன்னது, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கும். நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட வருவார். ஆண்டவர் எப்பொழுதும் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, wherever you go, whatever you do, God is with you. God is with you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கண்களை மூடுவோம், அவரை நோக்கி அப்பாவை பார்த்து சொல்லுவோமா? உணர்ந்து சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் நம்புறேன், நீர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துவீர். அரவணைத்தீரும் தோளில் என்னை சுமந்தீ,
எல்லாரும் சொல்லுவோமா? மட்டுமே ஆமா ஆண்டவரே, வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா, ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை நம்பி அவர் என்னோடு கூட இருக்கிறார். என் எதிர்ப்புகள், எனக்கு முன்பாக நிற்கிற பெரிய பெரிய தடைகளை, மலைகளை நான் தாண்டுவேன். எனக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிற எல்லா எதிர்ப்பு போராட்டங்களையும் நான் ஜெயிக்க என்னை அவர் பலப்படுத்துவார். அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று எத்தனை பேர் நம்புறீங்களோ, அப்படியே உங்களை கைகளை உயர்த்தி அப்பாவை ஆண்டவர்கிட்ட காட்டுங்க. ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன். எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் போது ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன். எஸ், கரங்களை கீழே போட்டுக்க. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்பி உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். ஆண்டவரே, இந்த 2024 வருஷம் வரைக்கும் பல காரியங்களை குறித்து, பல விஷயங்களை குறித்து பயந்து கொண்டிருந்த உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்ற நம்பிக்கையில, அந்த விசுவாசத்திலே இனி அவர்கள் பயப்பட போவதில்லை. உம்முடைய வார்த்தை அவர்களை முழுவதும் நிரப்புவதாக. கரங்களை உயர்த்தின ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் வந்து ஆண்டவரே அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தெய்வ கரம் அவர்களை நிரப்பட்டும், நடத்தட்டும். ஆண்டவரே, எதையெல்லாம் குறித்து அவர்கள் பயந்திருக்கிறார்களோ, எதை பற்றி அவர்களுடைய பயம் இருக்கிறதோ, கர்த்தர் அவைகளை ஒன்றுமில்லாமல் மாற்றுகிறவர். நீர் அவர்களோடு கூட இருந்து அவைகள் எல்லாவற்றையும் கடந்து வர நீர் கிருபை செய்வீர், தாண்டி வர நீர் உதவி செய்வீர். ஆண்டவரே, யோசுவாவை பார்த்து உம்முடைய வார்த்தை சொன்னது, நீ பயப்படாதே, கலங்காதே, அது வெறுமன வார்த்தை அல்ல ஆண்டவரே, அதை சட்டமாய் நீர் மாற்றி தந்தீர். இப்பொழுதும் நாங்கள் உணர்கிறோம், நீர் எங்களோடு கூட இருப்பீர் என்பது வெறுமன வார்த்தை இல்லப்பா, அது எழுதப்பட்ட சட்டம். ஆண்டவரே, நிறங்களை விட்டு விலகுவதில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் கரம் கூட இருந்தவர்களை நடத்துவதாக. இந்த 2025 ஆண்டு முழுவதும் உம்முடைய பிரசன்னமே அவர்களை நடத்தட்டும். அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவர்கள் மலைகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஆண்டவரே, அவர்களுடைய வியாதி, சுகவீனம் எல்லாம் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். வேலை உயர்விற்காக காத்திருக்கிற நம்முடைய பிள்ளை, ஆண்டவரே, அதிகாரிகளுடைய கண்களை அவர்கள் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுகிறவர் நீர். ஆண்டவரே, கர்த்தர் நீர் உயர் அதிகாரிகளை யோசேப்புக்கு எப்படி மாற்றினீர், அதே போல நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணி இந்த ஆண்டு அவர்களுக்கு வேலை உயர்வு மாற்றங்களை கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தில் சொந்த வாழ்விலே பிரச்சனையோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு, பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது எல்லா பிரச்சனைகளும் நீங்கி ஆறுதல் அடையத்தக்கதாக உம்முடைய கரம் அவர்களை தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். பயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய திருப்பாதத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நாம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless. God.